பாசம் மாறா பள்ளிப்பருவ நினைவுகள் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நெஞ்சை விட்டு அகலாது என்பதற்கு சான்றாக அமைந்திருக்கிறது இந்த நெகிழ்ச்சியான நிகழ்வு. நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1992 ஆண்டு முதல் 1994 ஆண்டு வரை மேல்நிலை வகுப்பு பயின்ற மாணவிகள் சுமார் 32 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டனர். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தங்களின் வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் குடியேறி இன்று குடும்ப தலைவிகளாகவும் பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாகவும் வலம் வரும் இவர்கள் தங்களின் பழைய தோழிகளை தேடி கண்டுபிடித்து இந்த சந்திப்பை சாத்தியமாக்கியுள்ளனர். 32 ஆண்டுகளுக்குப் பிறகு சந்தித்த தோழிகள் ஒருவரையொருவர் கட்டித் தழுவி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். பள்ளி பருவத்தில் தங்களுக்குள் சூட்டிக்கொண்ட பட்டப்பெயர்களை கூப்பிட்டு பழைய நினைவுகளை அசை போட்டனர். சும்மா பேசிக்கொண்டு மட்டும் இருக்காமல் தங்களது பள்ளி பருவத்திற்கே மீண்டும் சென்றது போல் துள்ளி குதித்து ஆடி பாடி கேக் வெட்டி தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடி தீர்த்தனர். மல்லிகை பூவாய் பாரிவிடாசை திங்களை கண்டு மாலையிடாசை மேகங்களை எல்லாம் தொட்டு விடாசை சோகங்களை எல்லாம் விட்டு விடாசை காக்குழலில் உலகை கட்டி விடாசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முத்தமிட ஆசை. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அது எங்க ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட் எங்களை வந்து 28 இயர்ஸ்க்கு பிறகு வந்து எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் எங்களோட ஸ்கூலுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஒரு அலுமினி வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம் குரூப். அதுல வந்து இப்ப புதுசா வந்து நேற்று மேடம் வந்து மீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களைதான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்றே வெல்கம் பண்ணேன். கண்டிப்பா அவங்களோட சந்தோஷம் தான் இப்ப எங்களோட சந்தோஷமா இன்னைக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அவங்க ஸ்கூலுக்கு வந்து. அது வந்து ஹாப்பியா இருக்கு எங்களுக்கும். தேங்க்யூ. நிறைய டிஃபரன்ஸ் சார். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க எந்த டீச்சர்ஸுமே மீட் பண்ணல. ஆக்சுவலா என்ன வந்து மேடம் யாருக்குமே தெரியாது, இங்க உள்ள ஸ்டாஃபுக்கு யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் வந்து ஸ்டூடெண்டா வந்திருக்காங்க, நம்ம ஸ்கூல்ல படிச்சாங்கிறதுனால நாங்க இது பண்ண. ஆனா அவங்களோட டீச்சர்ஸோட மெமரி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்டை நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவனோட எல்லா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு டீச்சர்ஸுக்கு வந்து அவன் மரியாதை கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை நான் எல்லாருமே நான் குறை சொல்ல விரும்பல. பர்டிகுலரா சில ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க நம்மள வந்து பாக்குறது பேசுறது எல்லாமே அது மாதிரி இருக்காங்க. எல்லாருமே கலந்துருக்காங்க சார். ஆனா முன்னாடி உள்ள ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் இப்ப இல்லைங்கிறதுதான் எங்களோட வருத்தமே. ஏன்னா அது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் வரணும், ஒரு டிசிப்ளினோட இருக்கணும். ஹேர் ஸ்டைல்ல இருந்து அவங்களோட எல்லா டோட்டலி வந்து ஸ்டூடெண்ட் வந்து மாறணும். இந்த தலைமுறையில உள்ள ஸ்டூடெண்ட் கண்டிப்பா வந்து மாற்றத்தை வந்து டீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கிறோம், சமூகமும் அதை எதிர்பார்க்குது. இந்த தருணத்துல நாங்க வந்து மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளா வச்சு அனைத்து மாணவர்களும் மாற்றத்தை உருவாக்கி சமூகத்தை வந்து உருவாக்கணும், நல்ல சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறத இந்த தருணத்துல கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் தானே உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்க சொல்லுவே. என் நண்பன் போட்ட சோறு நிறமும் தின்னே பாரு நட்பை கூட கற்பை போல என்னவே. சோகம் விட்டு சொர்க்கம் பட்டு ராகம் விட்டு பாலம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நானா காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கு பஞ்சம் இல்ல பாடத்தா. கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கட்டி கட்டி ஆடத்தான் எல்லோரும் முகத்திலே சந்தோஷ கல்லாடும் நெஞ்சத்திலே உல்லாச பேரு புஷ்பா. நான் படிச்சது எல்லாமே குத்தாலம் தான். கணபதி ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு, பாய்ஸ் ஸ்கூலு எல்லா ஸ்கூலும் படிச்சேன். நான் மேரேஜ் ஆயிட்டு வெளியில போயிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது.
இப்பதான் ஊருக்குள்ளேயே நாங்க வந்திருக்கோம். வந்தோடனே எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக எனக்கு டைம் அமைஞ்சதுதான் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் எப்பயா நீங்க இன்னும் ஒரு வருஷம் முன்னாடி போட்டிருந்தா கூட என்னால கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது. நான் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பை இவங்க எல்லாரும் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பழசு எல்லாம் ஞாபகம் வருது. 95 பேட்ச்ல படிச்சோம் நாங்க எல்லாரும். இங்கதான் 11th 12th படிச்சோம். 31 வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கோம். ஒரு 6 வருஷமாவே ட்ரை பண்றோம். எல்லாம் ஒவ்வொருத்தரும் வெளியில கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வெளியூர்ல இருக்கிறதுனால எங்களால ஒன்றிணை முடியல. பழைய மாணவர்கள் எல்லாரும் இப்ப இன்னைக்குதான் சந்திச்சிருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு 31 வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அபிராமி. இந்த குரூப் ஆர்கனைஸ் பண்ணது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அன்பரசி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாரையும் சேர்க்கணும், ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பண்ணா. அது எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையா தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே இன்னும் நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். இன்னும் நிறைய பேர் சேர்க்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப ஒரு சந்தோஷமான, இதை எப்படி சொல்றதுன்னே தெரியல, எங்களுக்கு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவு எல்லாருமே சொல்றது. என் பேர் ஜெயந்தி. நான் வந்து சோழித்ரா ஸ்கூல்ல படிச்சோம். நாங்க 1 to 8, 9th 10th 11th 12th 4 வருஷம் தான் இவங்களோட மிங்கிளானா. ஆனா அத மாதிரியே தெரியல. இவங்களாம் 6th இருந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஆனா 9th தான் நாங்களாம் ஜாயின் ஆனோம். ஆனா அது மாதிரியே தெரியாது. எல்லாரோடவே நாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தோம். ஒரு 96 படம் பார்த்தேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு இதே மாதிரி எப்படி நம்மளும் மீட் பண்ணுவோம். நடந்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் மாறிட்டு நாங்க மாறல. நம்ம வாழ்க்கையை லீட் பண்ண போதே கல்விதான். அங்க ஆரம்பிச்சது இங்க இருந்து 6th தான் ஆரம்பிச்சோம். ரொம்ப அருமையான கோல்டன் மெமரிஸ் தான் இங்க இருக்கு. 6th இருந்து 7th வரைக்கும் இங்க நாங்க படிச்சோம். அப்புறம் 7th இருந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. 10th வரைக்கும் இங்க கண்டினியூ பண்ணுவோம். +1 +2 இங்க ரொம்ப அருமையான ஒரு செட்டு இங்க செட்டலாம். வணக்கம், என் பேர் எழில் மகேஸ்வரி. நாங்க வந்து 93 94 பேட்ச். நாங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்னா அவங்க ஆரம்பிச்சு 5-6 வருஷம் ஆகுது. நான் இடையில தான் சேர்ந்தேன். நாங்க எல்லாரும் வந்து மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. சரி, நம்மளும் இதுல வந்து நம்மளுடைய பங்கு இருக்கணும்ட்டு செஞ்சு நானும் இதுல வந்து கலந்து நானும் எல்லாரும் எங்க மீட் பண்ணலாம்னு கேட்டேன். எல்லாரும் கோயில் ஸ்கூலு பர்மிஷன் வாங்க முடியலன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாய்ஸ் ஸ்கூல்ல வந்து மேடத்தை பார்த்தா அவங்க வந்து இன்சார்ஜ் தான். அவங்கள்ட்ட கேட்ட உடனே அவங்களுக்கு சிரிப்போட வந்து எடுத்தீங்கம்மா, நீங்க எவ்வளவு நாள் டைம் எடுத்தீங்க, நாங்க வந்து இதே மாதிரி மக்களை தான் நாங்க வந்து வரவேற்கிறோம், இதே மாதிரி பசங்க கிடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம், நீங்க வந்து கேட்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுன்னு உடனே எங்களுக்கு வந்து ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்ததுக்கு லதா மேம்க்கு ரொம்ப மிக்க நன்றி. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, ஆரம்பம் தோறும் முஸ்தபா, வாழ்க்கை பயணம் தேவையே உருவாத சித்தேந்திரம் சித்தா. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, ஆரம்பம் தோறும் முஸ்தபா, தேவையே தேவையே வாழ்க்கை பயணம் தேவையே உருவாத சித்தேந்திரம் சித்தா. என் பேர் அருள்மொழி. நான் துபாயில வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரீயூனியன் சொன்னாலும் எனக்கு ரொம்ப ஆர்வம் தாங்கல. அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கிறேன். எல்லாரும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பழைய நினைவுலாம் எனக்கு திரும்ப நடத்த மாதிரி இருக்குது. 30 வருஷம் கழிச்சு எல்லாரும் மீட் பண்றோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். என் பேரு மாதவி சந்திரன். நான் 30 வருஷம் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு அளவுக்கு நடந்த ஆசை, வெளியில நடந்த ஆசை, எல்லாரையும் பார்த்தோன்னே வெளியில நடந்த ஆசை, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்றைய தருணம் இது எப்பயுமே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இது தொடரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் மேட்ஸ் ரீயூனியன் நீங்க இங்க கலெக்ட் ஆகிருப்போம். நாங்க இன்னைக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்னாக்கா குத்தாலம் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சோம். பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, பட் கோயட் இருந்தது அங்க. இப்போ வந்து நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் மட்டும் நாங்க வந்து ஒரு மீட் அப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிளான் பண்ணோம். எங்க பேட்ச்மேட் தான் இவங்க எல்லாருமே. ஆக்சுவலா வந்து ஒரு 50 மெம்பர்ஸ் வர மாதிரி இருந்தது. ஆனா சில பல காரணத்தினால நிறைய பேர் வர முடியல. ஸோ இப்போ நாங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கிறது அத்தனை பேரும் கூட என்ன அப்படின்னாக்கா ஒரு லாங் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் இன்னைக்கு கண்டிப்பா நாங்க மீட் அப் வச்சே ஆகணும் அப்படிங்கறதுனால வந்திருக்கோம். அதெல்லாம் வெங்கடசாமி பொண்ணுன்னு சொல்றேன். நான் ஜெயலட்சுமி. 94 95ல நாங்க இங்க முடிச்சோம். ஆக்சுவலி 6th இருந்து இங்க நாங்க படிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே.
நான் வந்து வெங்கடசாமி, இங்க குத்தாலத்துல வெங்கடசாமியோட பொண்ணு டாக்டர்னா ஒரு 35 இயர்ஸ் கழிச்சு நாங்க இங்க வந்து மீட் பண்றோம். பட் ஃபேமிலியில எவ்வளவோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் அது எதுவுமே தெரியாம இந்த ஸ்வீட் மெமரிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இதை வந்து எல்லாம் மெனக்கட்டு ஆர்கனைஸ் 5 இயர்ஸா நாங்க வந்து குரூப் ரன் பண்ணி போயிட்டு இருக்கோம். அது வந்து இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நம்ம மன கஷ்டங்கள் மன கவலைகள் எல்லாருக்கும் இல்லாம இருக்காது. ஃபேமிலியில ஒண்ணு ரன் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லா வீட்லயும் எல்லா பிரச்சனைகளும் வரும். அதை தாண்டி ஒரு நம்மள மீறி நம்ம ஹாப்பி சந்தோஷத்தை வந்து இது கொடுக்கும் போது அந்த ஏஜ்க்கான ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்மளுக்கு குறையுது. பெண்களோட ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆனாக நம்மள நாட்டையே வந்து தாழ்த்திப்போம். பட் நம்மளுக்கு இவ்வளவுதான் லிமிட் அப்படிங்கும் போது நம்ம அதை தாண்டி வரமாட்டோம். பட் அதை தாண்டி வரணும்னால 40 இயர்ஸ் தான் நான் ரன் பண்ணி ஒரு பிசினஸ் உமனாவே ஆயிருக்கேன் டைலரிங் வச்சு. பட் நம்மளால முடியும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி முடிச்சு காட்டணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, இந்த ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, அதெல்லாம் வந்து உண்மையா இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் இப்ப நாங்க பேசும்போது எந்த ஒரு ஒளிமறைவும் இல்லாம நல்ல ஜாலியா இருக்க முடிஞ்சது. இத வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஃபியூச்சர் நல்லா இருக்கும். பட் அது இல்ல, அந்த போன்ல ஃபுல்லாவே அவங்க போன் வச்சு எல்லாமே பண்றதுனால இதெல்லாமே ரொம்ப லாஸ் ஆகுது. பட் அதெல்லாம் மறைஞ்சிட்டு இன்னைக்கு வந்து மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம இதை கண்டினியூ எல்லாருமே நாங்க பண்ணணும்னு நினைக்கிறோம். வர ஸ்டூடெண்ட்டுக்கு எங்களால முடிஞ்சு டொனேட் பண்ணணும்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோம். பண்ணலாம், பார்க்கலாம். முன்னாடி இன்னொரு தடவை தேங்க்யூ.